Hello friends. So last video பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ் எல்லாமே பார்த்துருந்தோம். ஸோ ஒரு பட்டன் எப்படி ப்ளேஸ் பண்ணுறது, பட்டனுக்கு வந்துட்டு ஒரு ஆன் கிளிக் லிசனர் எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிற வரைக்கும் பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு லே அவுட் பற்றி நம்ம கொஞ்சம் பார்ப்போம். ஸோ நம்ம பேசிக்காக நம்ம டிஃபால்ட்டாக கன்ஸ்ட்ரெயின் லே அவுட் இருக்குது அப்படின்னு பார்த்துருந்தோம். ஸோ நம்ம இந்த லே அவுட் சேஞ்ச் பண்ணிட்டு நம்ம லீனியர் லே அவுட் எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஸோ அந்த லீனியர் லே அவுட்டில் டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறது அதை பற்றி நம்ம அந்த லீனியர் லே அவுட் பற்றி நம்ம இந்த வீடியோவில் வந்து நம்ம கொஞ்சம் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் டிஃபால்ட்டாக இந்த பட்டன் வந்துட்டு ஒரு ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த லேஅவுட்டை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் லீனியர் லேஅவுட்டுக்கு மாற்றணும்னா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம டேரெக்டாக கோடில் போயிட்டு சேஞ்ச் பண்ண முடியும். நம்ம இங்கே காம்போனன்ட்ரி லிங்க் எதுவும் நம்மளால சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ இங்கேருந்தே சேஞ்ச் பண்ண என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ரைட் கிளிக் இதில் பண்ணிவிட்டு ஸோ இங்கே வந்துட்டு கன்வெர்ட் வியூ அப்படின்ற நம்மளுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கன்வெர்ட் வியூவில் போயிட்டு நம்மளுக்கு லீனியர் லேஅவுட் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இந்த லீனியர் லேஅவுட் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக லேஅவுட் வந்து நம்மளுக்கு இங்கே சேஞ்ச் ஆயிரும். ஸோ அதே மாதிரி கோடில் போய் பார்த்தீங்கன்னா ரூட் லேஅவுட் வந்து நம்மளுக்கு லீனியர் லேஅவுட் அப்படிங்கிற மாதிரி சேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு லீனியர் லேஅவுட்டில் 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ லீனியர் லேஅவுட்டில் என்ன ஆப்ஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து வெர்டிக்கல், இன்னொன்று வந்து ஹரிசாண்டல் அப்படின்னு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ வெர்டிக்கலுக்கும் ஹரிசாண்டலுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு லைன் வந்து இந்த ஸ்ட்ரைட் லைன்ஸாக இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு நம்ம எக்ஸ்ட்ரா இன்னொரு ஃபீல்ட் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த அலைன்மெண்ட் வந்து நம்மளுக்கு ஹரிசாண்டலாக நம்மளுக்கு ஆட் ஆகிட்டே வரும். ஸோ நம்ம எவ்வளோ பட்டன் ஆட் பண்ணாலும் அது வெர்டிக்கலாக கீழே ஆட் ஆகாது, பட் ஹரிசாண்டலாக ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு நெக்ஸ்ட் ஆட் ஆகிட்டே வரும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹரிசாண்டல் லேஅவுட் அப்படிங்கிறது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதுலேயே வெர்டிக்கல் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ நேம் வந்து இங்கே நம்மளுக்கு வெர்டிக்கல் அந்த ப்ராப்பர்ட்டியில் வந்து வெர்டிக்கல் அப்படின்னு சேஞ்ச் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு அந்த இது வந்து வெர்டிக்கலில் மாறிடும். ஸோ இது டிஃபால்ட்டாக நம்மளுக்கு ஹரிசாண்டலில் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த இங்கே ஹரிசாண்டல் அப்படிங்கிறது நம்மளுக்கு டிஃபால்ட் ப்ராப்பர்ட்டி. ஸோ இது நம்ம வெர்டிக்கல் சேஞ்ச் பண்ணோம்னா ஓரியன்டேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த ஓரியன்டேஷனில் போயிட்டு வெர்டிக்கல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வெர்டிக்கல் சேஞ்ச் ஆயிடும். ஸோ இந்த வெர்டிக்கலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பட்டன் வந்து இப்படி ஆட் ஆயிருக்கு. ஸோ இப்போ எகைன் மறுபடி நான் இன்னொரு பட்டன் ஆட் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அது எகைன் வெர்டிக்கலாக இந்த இதில் தான் நம்மளுக்கு ஆட் ஆகும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம ஆல்ரெடி அந்த பட்டனோட சைஸ் ஃபிக்ஸ்டு ஆனங்காட்டி அந்த இது இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு எவ்வளோ வேணாலும் ஆட் பண்ணிட்டு போகலாம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல், ஹரிசாண்டல் அப்படிங்கிற 2 டைப் இருக்குது, ஓரியன்டேஷன் இருக்குது இந்த லீனியர் லேஅவுட்டில். ஸோ இந்த லீனியர் லேஅவுட் வந்து நம்மளுக்கு எப்போ ஒரு பேஜில் வந்து எனக்கு 2 பட்டன் இருக்கணும். ஸோ ஐ மீன் ஒரு லைனில் 2 பட்டன் கரெக்டாக சென்ட்ரல் அலைன் ஆகிட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேஸில் இந்த லீனியர் லேஅவுட் யூஸ் பண்ணலாம். இந்த லீனியர் லேஅவுட் எகைன் நம்ம கன்ஸ்ட்ரெயின் லேஅவுட்டுக்குள்ளேயே ஒரு காம்பனண்ட்டாக கூட யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி லீனியர் லேஅவுட் ஆக்சுவலாக வியூ குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வியூ குரூப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம எகைன் இந்த பட்டன் அப்படிங்கிறது ஒரு வியூ. ஸோ இந்த மாதிரி இன்னொரு வியூ இல்லைன்னா இன்னொரு வியூ குரூப் கூட நம்ம ஆட் பண்ண முடியும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த லீனியர் லேஅவுட்டுக்குள்ளேயே நான் கன்ஸ்ட்ரெயின் லேஅவுட் எகைன் வந்து நான் ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ இந்த கன்ஸ்ட்ரெயின் லேஅவுட்டுங்கிறது நம்ம ஆல்ரெடி முன்னாடி பார்த்த மாதிரி அந்த சேம் அந்த கன்ஸ்ட்ரெயின்லாம் யூஸ் பண்ணி வர கன்ஸ்ட்ரெயின் லேஅவுட். ஸோ இது வந்து எகைன் இதில் ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ எகைன் இந்த கன்ஸ்ட்ரெயின் லேஅவுட்டுக்குள்ளே நம்ம பட்டன் ப்ளேஸ் பண்ணுறது மாதிரியும் நம்மளுக்கு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த கன்ஸ்ட்ரெயின் லேஅவுட்டுக்குள்ளே இருக்கும்போது நம்ம கன்ஸ்ட்ரெயின் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். பட் லீனியர் லேஅவுட்டில் இருக்கும்போது அந்த மாதிரி கன்ஸ்ட்ரெயின் எதுவும் இருக்காது. ஸோ நம்ம எங்கே ப்ளேஸ் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும் சொன்னால் போதும். ஸோ அதோட லேஅவுட் ஹைட்டு வித் எல்லாம் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஸோ லேஅவுட் கிராவிட்டி அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ டாப்பாக பாட்டமாக சென்டரா அப்படிங்கிற மாதிரி சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஜஸ்ட் நம்ம இதை கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கலாம். இந்த லீனியர் லேஅவுட் பட்டன்ஸ்லாம் கொஞ்சம் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பட்டன் மட்டும் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு பட்டன் பார்த்தீங்கன்னா இப்போ லீனியர் லேஅவுட் வெர்டிக்கலில் இருக்குது. ஸோ இப்போ நான் ஒன் மோர் பட்டன் ப்ளேஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு கீழே டவுனில் வேல்யூ வரும். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நான் இது வந்து மேட்ச் லேஅவுட் வந்து மேட்ச் பேரண்ட் கொடுத்துருக்கேன். ஸோ நான் இதுக்கு மாதிரி இந்த பட்டனுக்கு என்ன கொடுக்குறேன்னா லேஅவுட் வித் வந்து ரேப் கண்டன் கொடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு இந்த பட்டன் சென்டரில் வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம இது ஆப்ஷன் வந்துட்டு ஸோ இதில் லேஅவுட் கிராவிட்டியில் போயிட்டு நம்ம சென்டர் கொடுத்தோம்னா நம்மளுக்கு அந்த பட்டன் வந்து நம்மளுக்கு சென்டராக வந்துடும். ஸோ அதேமாதிரி வேறு இடத்துல கொடுக்கணும்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டி இருக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த வேல்யூ செலக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த பிளேஸில் வந்து நம்மளுக்கு இதாயிரும். ஸோ ஃபில் அப்படின்னு கொடுத்தா நம்மளுக்கு சென்டர், ஹரிசாண்டல், ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டிஸும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எது வேணுமோ நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மோர் தென் ஒன் கொடுத்தா அது நம்மளுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகாது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் இது வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ டாப் பாட்டம் எங்கே வேணாலும் நம்ம வைக்கிற மாதிரி இந்த பட்டன் வந்து வச்சுக்கலாம்.
ஸோ எனக்கு இந்த மாதிரி டிசைன் வந்து சிம்பிளாக ஒரு லைனாக ஸ்டாக் மாதிரி அடுக்குனா போதும், எனக்கு இல்லை ஹரிசாண்டலாக இருக்குனா போதும், இல்லை வெர்டிக்கலாக இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி கேஸில் வந்து நம்ம லீனியர் லேஅவுட் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பெஸ்ட் சாய்ஸ் இது. ஸோ கன்ஸ்ட்ரெயின் லேஅவுட்டில் கூட ஒரு டைம் நம்ம கன்ஸ்ட்ரெயின் ஃபிக்ஸ் பண்ணிருக்கணும். ஸோ இதில் ஜஸ்ட் நம்ம இந்த மாதிரி வேணும்னா அந்த லேஅவுட் பேடிங் மார்ஜின் இதெல்லாம் கொடுத்துட்டு நம்ம ரெக்வயர்ட் பொசிஷனில் வச்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி நம்ம சூஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, இந்த லீனியர் லேஅவுட்டில் ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். ஸோ டைட்டிலுக்கு ஒரு டெக்ஸ்ட் வியூ, ஸோ கீழே கண்டென்ட்க்கு ஒரு டெக்ஸ்ட் வியூ கொடுக்க போகிறோம். ஸோ ஸ்க்ரால் வியூ அப்படின்ற ஒரு காம்பனண்ட் இருக்குது. ஸோ அந்த 2 காம்பனண்ட்டையும் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம இதில் இந்த காம்பனண்ட்டில் ஒவ்வொன்றுக்கும் நம்மளுக்கு நேம் சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து இந்த பார்ட் வந்து நம்மளுக்கு டிசைன் எடிட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் இங்கே கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு டிசைன் ப்ளஸ் ப்ளூ பிரிண்ட் ரெண்டுமே வரும். ஸோ இது வந்து ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த காம்பனண்ட்டோட அந்த பொசிஷன், ஸோ இதோட ப்ளூ பிரிண்ட் ஃபுல்லாக நம்ம இங்கே பார்க்க முடியும். ஸோ எந்தெந்த பிளேஸில் என்னென்ன வச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது நான் ஜஸ்ட் டிசைன் மட்டும் கொடுக்குறேன். அதான் டிசைன் எடிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளோட விஷுவல் நம்ம என்ன டிசைன் பண்ணுறோமோ அதை வந்து நம்ம எங்கே பார்க்குறோம் அப்படிங்கிறது இந்த டிசைன் எடிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்து இது வந்து நார்மல் டூல் பார். ஸோ நம்ம ஏதாவது செலக்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த ஆப் தீம், அந்த எஸ்டிகே வெர்ஷன் இதெல்லாம் சூஸ் பண்ணுறதுக்கு வந்தீங்கன்னா நம்ம இங்கே இந்த டூல் பாரில் வந்து நம்ம எல்லாமே சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பெலட் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அது வந்து இங்கே இருக்குது. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு விட்ஜெட்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அந்த டெக்ஸ்ட்டுக்கு தேவையானது பட்டன்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பட்டன், விட்ஜெட்டு, லேஅவுட்டு, கண்டெய்னர் இதெல்லாமே நம்மளுக்கு இந்த இதில் இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பார்ட் வந்து அட்ரிபியூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம ஏதோ ஒரு காம்பனன்ட் செலக்ட் பண்ணால் அது வந்து அட்ரிபியூட்ஸ் இருக்கும். ஸோ லேஅவுட்டாக இருந்தாலும் சரி, விட்ஜெட்டாக இருந்தாலும் சரி, பட்டனாக இருந்தாலும் சரி, டெக்ஸ்ட் எதுனாலும் சரி, நம்மளுக்கு வந்து அட்ரிபியூட்ஸுங்கிறது கண்டிப்பாக நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த அட்ரிபியூட்ஸ் எல்லாமே நம்ம இங்கே தான் வச்சுருப்போம். ஸோ அடுத்து கடைசியாக பார்த்தீங்கன்னா காம்பனன்ட் ட்ரீ அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த காம்பனன்ட் ட்ரீல வந்து நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம், ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரூட்டில் லீனியர் லேஅவுட் இருக்குது. ஸோ அது கீழே 2 பட்டன் இருக்குது. ஸோ இப்போ எனக்கு இன்னொரு லீனியர் லேஅவுட் இங்கே வச்சுன்னா அது கீழே 2 பட்டன் இருந்துச்சுன்னா அந்த ட்ரீ இப்படி இருக்கும். ஸோ அது கீழே நம்மளுக்கு டிசைன் வர மாதிரி இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் நான் இன்னொரு லீனியர் லேஅவுட் வந்து நான் இங்கே ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ இந்த லீனியர் லேஅவுட்டுக்கு என்ன பண்ணுறேன்னா இன்னும் 2 பட்டன் வந்து நான் நான் வைக்கிறேன். ஸோ இப்போ இந்த லீனியர் லேஅவுட்டுக்குள்ள நான் ஒன்ஸ் மோர் இன்னொரு லீனியர் லேஅவுட் வந்து நான் ப்ளேஸ் பண்ணுறேங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஹைராக்கி வந்து நம்மளுக்கு கரெக்டாக ஃபாலோ ஆகிட்டே வரும். ஸோ நம்ம என்ன வியூஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம், என்ன வியூ குரூப் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற ஹைராக்கி வந்து நம்மளுக்கு கரெக்டாக இங்கே ஃபாலோ ஆகிட்டே வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம நெஸ்டட் எவ்வளோ வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு ஓவரால் அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்கு இந்த காம்பனன்ட் தான் நம்ம ஹெல்ப் பண்ணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா கிளியராக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரூட்டில் வந்து ஒரு லீனியர் லேஅவுட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ரூட் லேஅவுட்டுக்குள்ள 2 பட்டன் இருக்குது. ஸோ அது கீழே வந்து ஒரு லீனியர் லேஅவுட் இருக்குது. ஸோ அந்த லீனியர் லேஅவுட் வந்து ஹரிசாண்டலில் இருக்குது. அடுத்து பட்டன் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பட்டன் ஐடி இருக்கும். ஸோ அது என்ன டைப் அப்படிங்கிறது இந்த கோட்ஸ்குள்ளே கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த லீனியர் லேஅவுட்டுக்கு ஐடி இல்லாதங்காட்டி நம்மளுக்கு லீனியர் லேஅவுட்டே நம்மளுக்கு இதாக இருக்குது. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதுக்கு ஒரு ஐடி கேட்டிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அந்த ஐடி வந்து இங்கே வந்திருக்கும். அது ஹரிசாண்டல் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு இங்கே சொல்லியிருப்பாங்க. ஸோ இதான் வந்து காம்பனன்ட் ட்ரீ அப்படின்னு சொல்கிறது. ஸோ இப்போ நம்ம இது ஜஸ்ட் என்ன டிசைன் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ ஒரு டெக்ஸ்ட் வந்து நம்ம ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இப்போ டெக்ஸ்ட் வந்து நம்ம டிசைன் நம்ம மொபைல் சைஸோட நம்ம ஸ்க்ரீன் சைஸோட நம்மளுக்கு டெக்ஸ்ட் அது பெருசாக போச்சுன்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அந்த கேஸில் தான் நம்ம ஸ்க்ரால் வியூ அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு 10 லைன்ஸ் ஆஃப் டெக்ஸ்ட் இருக்குது. மொபைலோட சைஸ் வந்து கரெக்டாக அந்த 10 லைன் தான் இருக்குது. பட் நம்ம டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எகைன் ஒரு 2-3 லைன்ஸ் ஆட் பண்ணுறோம். ஸோ 14 லைன்ஸ்னால் இது வரைக்கும் வருது. ஸோ அப்போ வந்து நம்ம யூசர் வந்து டிஃபால்ட்டாக நம்ம ஸ்க்ரால் பண்ண முடியாது. ஸோ அது எக்ஸ்டர்னலாக நம்ம ஸ்க்ரால் வியூ அப்படின்ட்டு ஒன்று ஆட் பண்ணோம். ஸோ அந்த ஸ்க்ரால் வியூ ஆட் பண்ணால் தான் நம்மளால் அந்த கண்டென்ட் வந்து நம்ம ஸ்க்ரால் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த பட்டன் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ பட்டன் ரிமூவ் பண்ணிட்டு இந்த கோடையும் இங்கே பட்டனுக்கான ஆட் பண்ணி இந்த கோட் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இந்த கோட் இந்த பட்டன் ஐடி நம்ம அந்த லேஅவுட்டில் அந்த பட்டனோட ரெஃபரன்ஸ் ரிமூவ் பண்ணங்காட்டி நம்மளுக்கு இந்த ஐடி வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கும். ஸோ இந்த ஆர் அப்படிங்கிற கிளாஸ்லேருந்து அந்த வேல்யூ வந்து நம்மளுக்கு ரிமூவ் ஆகிருக்கும். ஸோ அதனால தான் அந்த ஐடி வந்து ஃபைன் பண்ண முடியல அப்படிங்க. ஸோ இந்த ஃபங்க்ஷனே நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா இதை வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஹெட்டிங்க்கு ஒரு டெக்ஸ்ட் வியூ மாதிரி வச்சுக்கலாம். ஒரு டெக்ஸ்ட் வியூ வந்து ஹெட்டிங்க்கு யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்துட்டு டெக்ஸ்ட்டு ஸோ இந்த லேஅவுட்டில் போட்டிருக்காட்டி நம்மளுக்கு இந்த கார்னராக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த டெக்ஸ்ட் சைஸை வந்து நம்ம கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். ஸோ டெக்ஸ்ட் சைஸ் வந்து சைஸ் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா நம்ம இங்கே டெக்ஸ்ட் சைஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். பை டிஃபால்ட்டாக 14 SP அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எஸ்பிங்கிறது யூனிட். ஸோ கொஞ்சம் சைஸ் பெருசாக இருக்கணும்னா நமக்கு 24 இல்லை 20 நம்ம கஸ்டம் வேல்யூஸ் கூட நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ 20 SP கொடுக்கும்போது நம்மளுக்கு சைஸ் பார்த்தீங்கன்னா
ஓரளவுக்கு விசிபிள் சைஸில் வந்து நம்மளுக்கு சேஞ்ச் ஆயிரும். ஸோ அடுத்து இது வந்து சென்டரில் வரணும்னு கேட்டிங்கன்னா அலைன்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் இதில் வந்து சென்டர் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் சென்டர் கொடுக்கும்போது நம்மளுக்கு டெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு சென்டரில் வந்துடும். ஸோ அப்புறம் எனக்கு இது டாப்லேருந்து கொஞ்சம் கேப் இருக்கணும். ஸோ ஸ்டார்டிங் இதுலேருந்து எனக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா நம்ம அதுக்கு பேடிங் மார்ஜின்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது பேடிங் மார்ஜின் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ரிங் வந்து இதுக்கு ஒரு வார்னிங் வந்திருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ஒரு வார்னிங் வந்திருக்கும். ஸோ இங்கே வந்து ஓவரால் வார்னிங் கிடைக்கும். இங்கே வந்து அந்த காம்பனன்ட் பக்கத்தில் என்ன வார்னிங் இருக்கோ அது வந்து நம்மளுக்கு வார்னிங் சொல்லும். ஸோ என்ன வார்னிங் சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் கோடட் ஸ்ட்ரிங் டெக்ஸ்ட் வியூ ஷுட் யூஸ் ஸ்ட்ரிங் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்லுது. நம்ம ஆல்ரெடி இங்கே ரிசோர்ஸில் வந்துட்டு ஸ்ட்ரிங் அப்படின்னு ஒன்று வேல்யூஸில் ஸ்ட்ரிங் அப்படின்னு ஒரு ஃபைல் பார்த்தோம். ஸோ இந்த ஃபைலில் நம்ம தேவையான ஸ்ட்ரிங்லாம் இதில் போட்டு வச்சுக்கலாம். ஸோ அந்த ஸ்ட்ரிங் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ அதே தான் நம்மளுக்கு இங்கே சொல்லுது. ஸோ இந்த ஸ்ட்ரிங் ரிசோர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங் வந்து நம்ம மேனுவலாக அந்த இதில் போயிட்டு கிரியேட் பண்ணோம். ஸோ அந்த ஸ்ட்ரிங்கில் போயிட்டு ஹெட்டிங் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ஸ்ட்ரிங் நேம் ஈக்குவல் டு மெயின் பேஜ் ஹெட்டிங். ஸோ மெயின் பேஜ் ஹெட்டிங் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இதுக்கு நேம் வேல்யூ பார்த்தீங்கன்னா உள்ளே கொடுக்கணும். ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா ரேண்டம் டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன் நான். ரேண்டம் டெக்ஸ்ட். ஓகே, இப்போ வந்து நான் என்ன பண்ணிக்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா ஸோ அந்த ஸ்ட்ரிங்கோட டெக்ஸ்ட்டில் வந்து நான் வேல்யூ வந்து டேரெக்டாக இங்கே அட் ஸ்ட்ரிங் ஸ்லாஷ் மெயின் பேஜ் ஹெட்டிங். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த மெயின் பேஜ் ஹெட்டிங் அப்படிங்கிறது இங்கே வேல்யூ கொடுத்துருக்கேன். நம்மளுக்கு அந்த ரேண்டம் டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஸ்ட்ரிங்கில் கொடுத்தது நம்மளுக்கு இங்கே வந்துருச்சு. ஸோ இப்போ இதே மாதிரி ஒரு 10 பிளேசஸில் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா டேரெக்டாக நீங்கள் மட்டும் சேஞ்ச் பண்ணால் அந்த 10 பிளேசஸ்லேயும் நம்மளுக்கு இந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்ட்ரிங் வந்து நம்மளுக்கு சேஞ்ச் ஆயிரும். ஸோ அடுத்து அதே மாதிரி இப்போது டிசைன் இப்போது டெக்ஸ்ட் சைஸ் வந்து நான் இதுக்கு 20 SP அப்படின்னு வச்சுருக்கேன். ஸோ எனக்கு இன்னும் 4-5 இடத்துல எனக்கு இந்த சேம் டெக்ஸ்ட் சைஸ் வந்து 20 SP அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் நம்மளுக்கு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இப்போ இதில் டெக்ஸ்ட்டில் உள்ளே போயிட்டு நம்ம இந்த 20 SPன்னு கொடுத்துருக்க இடத்துல எக்ஸ்ட்ராக்ட் டைமென்ஷன் ரிசோர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் போயிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இது எதுக்காக பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இப்போ நிறைய இடத்துல நான் டெக்ஸ்ட் வியூனாலே நம்மளுக்கு டிஃபால்ட்டாக 20 SP தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேஸில் போயிட்டு நம்ம ரிசோர்ஸ் நேம் வந்து இங்கே என்ன கொடுக்கலான்னு கேட்டிங்கன்னா டெக்ஸ்ட் சைஸ் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ டெக்ஸ்ட் சைஸ் வந்து 20 SP. ஓகே, மெயின். ஸோ இது வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வேல்யூஸ் அப்படிங்கிற இதில் க்ரியேட் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேல்யூஸ் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ள டைமென்ஸ் அப்படின்ட்டு ஒரு XML ஃபைல் கிரியேட் ஆயிருக்கும். ஸோ அந்த XML ஃபைல் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டெக்ஸ்ட் சைஸ் 20 SP அப்படிங்கிறது நம்மளுக்கு கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இப்போ அதை நம்ம எங்கே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அந்த மெயின் ஆக்டிவிட்டியில் நம்ம டேரெக்டாக அந்த டெக்ஸ்ட் சைஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் அதே மாதிரி தான் நம்ம இங்கே வேல்யூ சேஞ்ச் பண்ணும்போது எங்கெல்லாம் டெக்ஸ்ட் சைஸ் 20 SP போட்டிருக்கோமோ அது எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு அந்த டெக்ஸ்ட் சைஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு சேஞ்ச் ஆயிரும். ஓகே, இதுதான் வந்து இது எல்லாமே நம்மளுக்கு ஆப்டிமைசேஷன். ஸோ இந்த ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணுறது இந்த டெக்ஸ்ட் சைஸ் யூஸ் பண்ணுறது எல்லாமே நம்மளுக்கு எஃபிஷியண்ட்டாக ஒர்க் ஆகிறதுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டைமென்ஷன் கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ ஸ்ட்ரிங் கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ மறுபடியும் அகெயின் பார்த்தீங்கன்னா நான் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிங் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம அந்த டெக்ஸ்ட் ஸ்டைல்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பேடிங் இதெல்லாம் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த பேடிங் மார்ஜின்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இது பாக்ஸ் ஸ்டைலிங் அப்படிங்கிற மாதிரி பார்த்துருப்போம். ஸோ பேடிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கண்டென்ட் இங்கே இருக்குது. ஸோ இந்த கண்டென்ட் சுற்றி நம்மளுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது தான் பேடிங். ஸோ பேடிங் ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ இந்த டெக்ஸ்ட் வீக் பேடிங் ஆட் பண்ணலாம். ஸோ பேடிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 5 வேல்யூ இருக்கும். ஸோ ஒரு 5-6 வேல்யூஸ் இருக்கும். ஸோ இந்த பேடிங் அப்படின்னு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்டையராக நம்ம ஃபுல் டெக்ஸ்ட் வீக்கும் நம்மளுக்கு இந்த பேடிங் 2 dB அப்படிங்கிறது அப்படி ஆகும். கொஞ்சம் ஹை வேல்யூ கொடுக்குறோம். ஸோ நம்மளுக்கு விசிபிளாக இருக்கும். ஸோ இப்போ இந்த 20 dBன்னு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் டெக்ஸ்ட்டில் இருந்து நம்மளுக்கு வெளியே அந்த டிஸ்டன்ஸ் இந்த பேரண்ட்டுக்கும் இந்த இதுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் நம்மளுக்கு பேடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம 20 dBன்னு கொடுக்கும்போது நம்மளுக்கு 4 சைடு எல்லா சைடும் நம்மளுக்கு அப்ளிகபிள் ஆகும். ஸோ நான் இதை ரிமூவ் பண்ணிட்டு நான் பேடிங் ஸ்டார்ட் மட்டும் கொடுக்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 20 dB அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ என்ன ஆச்சுன்னா பேடிங் ஸ்டார்டிங்லேருந்து இங்கே மட்டும் நம்மளுக்கு இதாக இருக்கும். ஸோ இப்போ அதே மாதிரி நான் லெஃப்ட்டில் கொடுக்குறேன் 30 கொடுக்குறேன் 30 dB. ஸோ அந்த லெஃப்ட்டில் மட்டும் நம்மளுக்கு சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ இப்போ டாப்பில் நான் 30 dB கொடுக்குறேன். இதை ரிமூவ் பண்ணிடலாம் இப்போது.
ஸோ பார்த்தீங்கன்னா சென்டரில் இருக்குது, பட் டாப்லேருந்து நம்மளுக்கு 30 டிபியில் வந்துட்டு வேல்யூ ஃபிட் ஆயிருக்கு. ஸோ அதே மாதிரி எண்டு ரைட் இது எல்லாமே நம்மளுக்கு ஒவ்வொரு டேரக்ஷனுக்கும் இருக்கும். ஸோ ஜஸ்ட் இங்கே பேடிங்கில் கொடுத்தோம்னா நம்மளுக்கு அந்த பேடிங் அதுக்கான பிளேஸில் மட்டும் நம்மளுக்கு இதாக இருக்கும். ஸோ அது இங்கே வேல்யூ நான் எடிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம என்ன பிளேஸில் கொடுக்குறோமோ அதுக்கான வேல்யூ மட்டும் இங்கே இந்த கொஷின் மார்க் ரீப்ளேஸ் ஆகிக்கும். ஸோ இதான் பேடிங் அப்படிங்கிறது. ஸோ நம்மளுக்கு ஒரு 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 4 டிபி நம்ம பேடிங் கொடுத்துக்கலாம். ஸோ நம்மளுக்கு கேப் கொஞ்சம் அந்த டெக்ஸ்ட்டை சுற்றி நம்மளுக்கு கேப் கரெக்டாக இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பார்டர் அப்படிங்கிறது இந்த பேடிங்க்கு வெளியே இருக்கிறது நம்மளுக்கு பார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பார்டருக்கு வெளியே நம்மளுக்கு மார்ஜின் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த மார்ஜினுக்கு அதே மாதிரி நம்மளுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த லேஅவுட் மார்ஜின் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த லேஅவுட் மார்ஜின்லேயும் நம்ம அதே சேம் அந்த பேடிங் மாதிரி 4 டிபின்னு கொடுத்தா நம்மளுக்கு சரௌண்டிங்ஸில் இருக்கும். ஸோ இந்த மார்ஜின் அப்படிங்கிறது நம்ம இந்த டெக்ஸ்ட் வியூக்கும் வெளியே இருக்கிறதுக்கும் நம்மளுக்கு எவ்வளோ கேப் அப்படிங்கிறது தான் அந்த மார்ஜின். ஸோ அதுக்கு இடையில பார்டர் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இப்போ இதுவும் நான் 20 இல்லை 30 கொடுத்தா நம்மளுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கு தெரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேரண்ட்டுக்கும் இந்த டெக்ஸ்ட் வியூவோட இதுக்கும் நம்மளுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறதா இந்த மார்ஜின். பேடிங் பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் வியூக்கும் இந்த உள்ள இருக்கிற இதுக்கும் நம்மளுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது பேடிங், இந்த மார்ஜின். ஸோ இந்த மார்ஜின் பேடிங் நம்மளுக்கு டிசைன் பார்ட்டில் நம்மளுக்கு ரொம்பவே இந்த இது வந்துட்டு ஹெல்ப் பண்ணும், இந்த மார்ஜினும் பேடிங்கும். ஸோ நம்மளுக்கு என்ன வேல்யூ வேணுமோ அந்த பேடிங் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இதே மாதிரி இந்த 30 டிபி நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரிலாம் நம்ம டெக்ஸ்ட்டில் அந்த டைமென்ஷனில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அந்த வேல்யூ வந்து டேரெக்டாக இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ எல்லாமே நம்மளுக்கு எங்கெல்லாம் கஸ்டமைஸ் பண்ண முடியுமோ அங்கே எல்லாமே நம்ம இந்த வேல்யூஸ் நம்ம ஆட் பண்ணுறது வந்து நம்ம பாசிபிள் இருக்கிற எல்லா இடத்துலையுமே நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் என்ன ஒரு டெக்ஸ்ட்டு நம்ம இங்கே சென்டரில் ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நான் அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா எகெயின் இன்னொரு டெக்ஸ்ட் வந்து நான் கீழே ஆட் பண்ண போகிறேன். ஸோ அந்த டெக்ஸ்ட் வந்துட்டு நம்மளுக்கு விசிபிளாக இருக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா ஸ்க்ரால் வியூ அப்படிங்கிறத ஆட் பண்ணலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் இது இந்த டெக்ஸ்ட்டு ஆட் பண்ணலாம் என்ன இருக்கும் அப்படிங்கிறத நான் ஃபர்ஸ்ட் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த மார்ஜின் கொடுத்துருக்காட்டி அடுத்த லைனில் தான் நம்மளுக்கு இந்த டெக்ஸ்ட் வியூ வந்து டிஸ்பிளே இருக்குது. ஸோ இதுக்கும் மார்ஜின் பார்த்தீங்கன்னா ஒரு 10 டிபி கொடுத்துக்கிறேன். 10 டிபி. ஸோ டெக்ஸ்ட் சைஸ் வந்து ஸோ டைமென்ஷனில் இருக்கிற டெக்ஸ்ட் சைஸ் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா இந்த டெக்ஸ்ட் வியூக்குள்ள நான் ரேண்டம் டெக்ஸ்ட் வந்து நான் இதுலேருந்து ப்ளேஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த ரேண்டம் டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட் ப்ரௌஸ் பண்ணி அந்த ரேண்டம் டெக்ஸ்ட் எடுத்துக்கிறேன். ஸோ ரேண்டம் டெக்ஸ்ட். ஸோ நான் இதுலேருந்து ஒரு பேரா அப்படி நான் காப்பி பண்ணிக்க போகிறேன். ஸோ நான் காப்பி பண்ணி இந்த டெக்ஸ்ட் வியூவில் நான் ப்ளேஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஸ்ட்ரிங் ரிசோர்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்ட்ரிங்கில் போயிட்டு ஸ்ட்ரிங் ரேண்டம் டெக்ஸ்ட். ஸோ இதில் வந்துட்டு நம்ம லைன் வேணும்னு அப்படி லைன் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம அதுக்கான அந்த -n அப்படிங்கிறது நம்ம ஸ்ட்ரிங் ரிசோர்ஸில் ஆட் பண்ணும்போது நம்ம கொடுத்துருக்கணும். ஸோ எங்கெங்கெல்லாம் லைன் வேணுமோ அங்கே எல்லாமே நம்ம \n அப்படிங்கிறது நம்ம கொடுக்கணும் இங்கே. ஸோ \n. ஸோ இந்த வேல்யூ கொடுத்துருக்கேன். ஸோ இந்த டெக்ஸ்ட் நம்மளுக்கு இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்த லைனுக்கும் நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ \n. ஸோ ஓகே, நம்மளுக்கு ஸ்ட்ரிங் ரிசோர்ஸ் வந்து இங்கே இருக்குது. ஸோ இது வந்து நம்ம இங்கே டெக்ஸ்ட்டுக்கு அந்த இது வந்து ஸ்ட்ரிங்கில் கொடுத்துக்கலாம். ஸோ @string random text. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு கீழே வந்துட்டு இது போயிருக்கு. இது நம்மளுக்கு இது ரன் பண்ணலாம். ஸோ இது ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற அந்த டெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு விசிபிளாக இருக்காது. ஸோ ஆப் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே ரன் ஆயிடுச்சு. ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி கீழே வந்துட்டு அந்த மார்ஜின் போக ரிமைனிங் இருக்க டெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகவே இல்லை. ஸோ இந்த டெக்ஸ்ட் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகணும்னு என்னென்னு கேட்டிங்கன்னா ஸ்க்ரால் வியூ அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த ஸ்க்ரால் வியூ அப்படிங்கிறத நம்ம மேனுவலாக ஆட் பண்ணணும்.
ஸோ இந்த ஸ்க்ரால் வியூ ஆட் பண்ண நம்ம என்ன ஒரு கண்டிஷன் இருக்குது. ஸோ அந்த கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்க்ரால் வியூக்கு இந்த இன்சைட் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு வியூ இல்லை ஒரு வியூ குரூப், ஸோ ஏதோ ஒன்று தான் நம்மளால் ப்ளேஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம இதை வந்து மெயின் இதில் ஆட் பண்ணோம்னா நம்ம லீனியர் லேஅவுட்டுக்கு வெளியே ஆட் பண்ண மாதிரி இருக்கணும். ஸோ இல்லைன்னா இந்த ஸ்க்ரால் வியூக்குள்ளே நம்ம ஒரு டெக்ஸ்ட் மட்டும் இருக்கணும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இதில் வந்து நம்ம இப்போ மேனுவலாக ஆட் பண்ண முடியாது. ஸோ இந்த டெக்ஸ்ட் ஆட் பண்ணாமல் இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா, டேரெக்டாக ஸ்க்ரால் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கு மேலே இந்த டெக்ஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணியிருக்கலாம். பட் இது இப்போ நம்ம இந்த டிசைன் சேஞ்ச் பண்ணாமல் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ மேனுவலாக நம்ம கோடில் போயிட்டு ஸோ நம்ம இந்த டெக்ஸ்ட் தான் இப்போ நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வெளியே ஸ்க்ரால் வியூ வர மாதிரி நம்ம போட்டுக்கலாம். ஸோ ஸ்க்ரால் வியூ மேட்ச் பேரண்ட். ஸோ இதுக்குள்ளே நம்மளுக்கு ஒரு சைல்டு மட்டும்தான் இருக்க முடியும். ஸோ அந்த ஒரு சைல்டு வந்து நம்ம இந்த டெக்ஸ்ட் வியூவை நம்ம விட்டுற போகிறோம். ஸோ இப்போ இந்த ஸ்க்ரால் வியூவை கட் பண்ணிவிட்டு ஸோ கீழே வந்து இந்த டெக்ஸ்ட் வியூக்கு வெளியே நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்க்ரால் வியூக்குள்ளே இந்த டெக்ஸ்ட் வியூ இருக்கும். ஸோ நம்ம இந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்ம ஸ்க்ரால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த கீழே டிசைன் இருக்கும். ஸோ நம்ம இந்த அளவுக்கு இருக்குது, நம்ம இது வரைக்கும் நம்ம ஸ்க்ரால் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இது நம்மளுக்கு இது சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த டிசைனில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஸ்க்ரால் வியூ அப்படிங்கிறது கீழே வந்து இதில் டிசைனில் பார்த்தீங்கனாலே நம்மளுக்கு அந்த இது கிளியராக தெரியும். ஸோ கீழே அந்த லைன் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்துருக்கும். ஸோ அதனால டெக்ஸ்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. ஸோ ஒன் செகண்ட் அதை ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து அகைன் ரன் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரால் வியூ ஆட் பண்ணங்காட்டி நம்ம இதை வந்து ஸ்க்ரால் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே வந்து /n கொடுத்தங்காட்டி ஸோ இது பார்த்தீங்கன்னா நியூ லைனில் வந்துருக்கு. ஸோ /n 2 டைம் கொடுத்தோம்னா எகைன் இன்னொரு நியூ லைன் கொடுத்துட்டு அடுத்த லைனில் வந்திருக்கும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இந்த /n கொடுக்குறது. ஸோ அப்போஸ்ட்ரோஃபி போடும்போது /t டேப் ஸ்பேஸ்க்கு /t அந்த மாதிரிலாம் வேல்யூஸ் கொடுக்கணும். ஸோ இதில் லைன் ஸ்பேசிங்லாம் எனக்கு இன்னும் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்க்ரால் வியூக்குள்ளே போயிட்டு இந்த டெக்ஸ்ட் வியூவில் போயிட்டு லைன் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா லைனோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்கும். ஸோ லைன்ஸ் எவ்வளோ கொடுக்குறது, ஸோ சிங்கிள் லைன், ஸோ இந்த மாதிரி வேல்யூஸ் எல்லாமே கொடுத்துக்கலாம். லைன் ஹைட்டு, ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாமே நம்ம இங்கே இதில் கொடுத்துக்கலாம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா பேசிக்காக அந்த லீனியர் லேஅவுட் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ ஸ்க்ரால் வியூ, ஸோ அதுக்குள்ளே டெக்ஸ்ட் வியூ போட்டு நம்ம ஸ்ட்ரிங் ரிசோர்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ டைமென்ஷன் வேல்யூவில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ மற்ற டீட்டெயில்ஸ்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ.